இந்த வீடியோவில் கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2.1 அதாவது விளக்கு எடுத்துக்காட்டு 2.1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எப்படி ஆர்கன் பிளேனில் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை விசுவலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது Z1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 + i. இதை கிளிக் பண்ணி அதோடைய நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணி கூட பார்க்கலாம். Z2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா -1 + 2i. Z5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா -2 - 3i. Z3 பார்த்திங்கன்னா -2i. Z4 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3 - 2i. இது ரெண்டு விதமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று, இந்த ஆர்கன் பிளேனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம், அல்லது அதோடைய வெக்டர்ஸாகவும் நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Ctrl A கொடுத்து நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜியோஜிப்ரா கிளாசிக் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இன்புட் பார் போனால் நமக்கான கீபோர்டு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 + i கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா Z1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இந்த ஆர்கன் பிளேனில் வந்துடும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸாக தான் இருக்குது. இது ஆர்கன் பிளேன்னா இதை வந்து நம்ம ரியல் ஆக்சிஸ்ன்னு மாற்றணும். இது வந்து நம்ம இமேஜினரி ஆக்சிஸாக நம்ம மாற்றணும். என்ன பண்ணலான்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் செட்டிங்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் போங்க. அதில் லேபிளுங்கிற விஷயம் இருக்கும். அதில் போனீங்கன்னா ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. ரியல் ஆக்சிஸ் மாறிடும். ஒய் ஆக்சிஸ் அதே போல் லேபிளில் போயிட்டு இமேஜினரி ஆக்சிஸ் என்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது ரியல் ஆக்சிஸ் அண்ட் இமேஜினரி ஆக்சிஸ். Z1 கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணால், ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பொசிஷன் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். 2 + i. ரியல் பார்ட் வந்து 2, இமேஜினரி பார்ட் பார்த்திங்கன்னா 1. இதே போல் அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்புட்டாக கொடுக்கலாம். -1 + 2i. ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. ஸோ Z2ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு அதோட கலர் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 - 2i. நம்ம கீபோர்ட்லேயும் இன்புட்டாக கொடுக்கலாம். 3 - 2i. ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. Z3 கிளிக் பண்ணிக்கலாம். அதோட நேம் அண்ட் வேல்யூ அண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -2 - 3i. என்டர் கொடுங்க. Z4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது. கிளிக் பண்ணிக்கலாம். நேம் அண்ட் வேல்யூ அண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எப்படி வெக்டர்ஸாக குறிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் டூல்ஸ் போங்க. லைன் டூல்ஸில் போனீங்கன்னா வெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆரிஜின் 0,0 கிளிக் பண்ணி ஸோ Z1 கனெக்ட் பண்ணுங்கள். U வெக்டர்னு ரெப்ரசன்ட் ஆகிரும். திரும்ப ஏவை கிளிக் பண்ணி Z2 கனெக்ட் பண்ணுங்கள். திரும்ப ஏவை கிளிக் பண்ணிவிட்டு Z4 அதே போல் கனெக்ட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. Z3 பார்த்திங்கன்னா UV அப்படின்னு 2 வெக்டர்ஸ் அண்ட் WA அப்படின்னு சொல்லி வெக்டர்ஸ் வந்து டிஃபைன் ஆயிடுச்சு. இப்போ மோட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த U வெக்டருக்கு நீங்கள் மாடுலஸ் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் U போட்டிங்கன்னா உங்களுக்கான அப்சல்யூட் வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஆரிஜின்லேருந்து அந்த Z1 இருக்கக்கூடிய தூரம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் மாடுலஸ் U போட்ட மாதிரியே இப்போ மாடுலஸ் V என்டர் கொடுங்க. ஸோ இந்த P வெக்டருடைய அப்சல்யூட் வேல்யூங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி +2 மேக்ஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆர்கன் பிளேனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், பாயிண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி, வெக்டர்ஸை டிஃபைன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி மேக்ஸை நம்ம டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை லேர்ன் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்ஸை தொட்டு ஒரு இன்ட்ராக்டிவாகவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை லேர்ன் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொட்டு சேஞ்ச் பண்ணும்போது ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குங்கிற வேல்யூஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது அப்சல்யூட் வேல்யூஸ் என்னங்கிறதையும் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே போல் தொடர்ந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸை நம்மளுடைய வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.